அந்த ஐஸ்வர்யா எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில், ஐயா உங்களால் தான் எனக்கு ஐஏஎஸ் கிடைச்சது, 26வது இடம் இந்தியாவிலே. எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா, நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் கூட இடஒதுக்கீடு இருக்கா, அது எப்படி நான் வாங்கி கொடுத்தேன்னா அப்படி எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு. ஐயா, நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு பட்டம் இருக்க வேண்டும், ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அந்த வகையிலே அண்ணா யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே நான் ஒரு பட்டம் பெற்றேன். நான் சேரும்போது அந்த அண்ணா பல்கலைக்கழகம் எம்பிசி என்ற பிரிவிலே நான் சேர்ந்தேன். எம்பிசி என்ற பிரிவை சேர்ந்ததுனாலே அது நீங்கள் வாங்கி கொடுத்தது தானே, உங்களால் தானே நான் ஐஏஎஸ் ஆனேன். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன். அந்த ஐஸ்வர்யாவுடைய அக்காவும் இப்பொழுது ஐஎஃப்எஸ், அவன் தம்பியும் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் என்னை பின்தொடர்ந்து வந்து என் சென்னையில் என் பின்னாலே வரான். அவன் வண்டியை காரை என்னுடைய டிரைவரை நிறுத்த சொல்லி, இந்த பையன் ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான், யார் கூப்பிடு கிட்ட வந்தான். என்னப்பா ஊருண்ணா? மருங்கூருண்ணா. என்ன பண்ணுற? ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறேன். ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவே, நீ கலெக்டர் ஆனதும் சொல்லு, நான் உனக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன். ஒரு நாள் கலெக்டருக்கு நான் கார் ஓட்டுறேன். அவ்வளோ ஆசை, நம்ம பசங்க படிக்கணும், கலெக்டர் ஆகணும், மேற்படிப்பு. அதுக்காக தானே போராட்டு வரும். 10.5 இப்போ சொன்னார், அதை பற்றியெல்லாம் அன்புமணி சொன்னார்ல, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனாலும் இந்த 10.5ஐ நாங்கள் பெற்றே தீருவோம், விடமாட்டோம். இந்த ராமதாஸ் முன்வைத்த காலை பின்னாலே வைத்தது கிடையாது. அந்த வகையிலே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 10 பேரில் 3 பேர் பெண்கள். எந்த கட்சியில் இப்படி கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க? அதில் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி. இன்னும் சொல்லப்போனால் இந்த 40 பேர் புதுச்சேரியும் சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் சௌமியா அன்புமணி தான் என்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு காலம் சொல்லத்தான் போகிறது. அந்த வகையிலே நான் அதிகமாக நேசிக்கின்ற இந்த மாவட்டத்து மக்களே, நீங்கள் அனைவரும், என்ன சொல்ல போனால் இதில் கட்சியை பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மாதிரி நான் மற்ற கட்சியை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அது விழுவதில்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒகேனக்கல் பக்கத்திலே ஓடுற காவிரி கரை புரண்டு ஓடுது. ஆனால் எங்கே தண்ணி கலத்தை தோண்டினா ஃப்ளோரைடு கலந்த தண்ணீர், அந்த ஃப்ளோரைடு கலந்த தண்ணீரை குடித்தா இந்த எலும்பெல்லாம் விழாம் போடும்.
இதெல்லாம் எக்ஸ்ரே எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து என்னென்னமோ அனுப்புகிறோம் மத்திய அரசுக்கு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதன் பிறகு அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தேன். மனித சங்கிலி போராட்டம் நடத்தினேன். தொப்பூர் முதல் ஓசூர் வரை மனித சங்கிலி போராட்டம் நான் நடத்தினேன். இதே இடத்துல அதற்காக மாநாடு. அதன் பிறகு அப்பொழுது பெங்களூரில் இது கர்நாடகாவில் தேர்தல். அங்கிருந்து டெல்லியிலிருந்து ஒரு தாக்கியது கலைஞருக்கு. இப்பொழுது வேண்டாம், இப்பொழுது வேண்டாம், அப்புறம் வச்சுங்க, அப்புறம் வச்சுங்க. நான் சொன்னேன், இப்பொழுதே வேண்டும், இப்பொழுதே வேண்டும், இப்பொழுதே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னேன். விட மாட்டான் பொழுது இந்த ராமதாஸ் 2008 வந்து அடிக்கல் நாட்டிட்டு, எங்கே அந்த ஜிகே மணி கூப்பிடு, சந்தோஷம் தானே, அதான சொன்னார். ஆமாம், சந்தோஷம் தானே மணி. டாக்டர் ஐயாட்ட சொல்லுங்க. கலைஞர் சொன்னது, என்னுடைய நண்பர் கலைஞர் சொன்னது. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நல்ல தண்ணீர் எல்லோரும் குடிக்கிற அளவிற்கு. ஆனால் போதவில்லை. அதனாலே தான் இப்பொழுது 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக அன்புமணி அவர்கள் போராடி வருகிறார். நாம் எல்லோரும் போராடி வருகிறோம். அந்த போராட்டத்தை இனி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் இங்கே ஓடுகின்ற இந்த தண்ணீர் நம்ம தண்ணீர், காவிரி தண்ணீர். இந்த மக்களுக்கு அது பயன்படவில்லைன்னு சொன்னால் அது ஓடி என்ன வேணும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.